ஏன் சிவகாமி, உங்க அண்ணி குடும்பமே இப்படிதான் சத்தியம் வாங்கியே எல்லாத்தையும் சாதிப்பாங்களோ? ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடி. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே அந்த குடும்பத்து பொண்ணுதான். என்ன பண்றது, எல்லாம் உனக்காக தான் சிவகாமி. அப்போ உனக்கு விஸ்வா மேல ஆசை இல்ல, அப்படித்தானே? அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த தத்திக்கு என்ன விட்ட ஆள் கிடையாதுல்ல. அப்படி போடு, சரியா சொன்ன துளசி. ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து என் அண்ணன் பையனை கிண்டல் பண்றீங்களா? எப்படியோங்க, விஸ்வா துளசி கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும். சிவகாமி, சிவகாமி, அங்க ஐயர் டைம் ஆச்சு, பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. துளசி ரெடி ஆயிட்டால? இதோ வந்துட்டா. அண்ணி, அது வந்து என்ன, உங்க அண்ணன் இன்னும் வரல அதானே? பைரவி அம்மா, சிவகாமிக்கு நம்ம எல்லாரையும் விட அவங்க அண்ணன் தான் முக்கியம். நீ சொல்றது உண்மைதான் துளசி. சிவகாமி, அதையெல்லாம் அப்பவே உங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லியாச்சு. அவரு வந்துகிட்டே இருக்காரு. அவர் வந்த பிறகுதான் நான் தட்டையே மாத்துவேன். என்ன, சரிதானே? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. ஏன் சிவகாமி, இத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா உங்க 2 பேரோட பாசத்தை பத்தியும்? அவர் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா அவர் என்ன சும்மா விட்டுருவாரா? நீயும் உங்க அண்ணனும் இத்தனை நாள் எதுக்காக தானே போராடிட்டு இருந்தீங்க? சரி சிவகாமி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அங்க ஐயர் வேற சத்தம் போடுவாரு. நீ துளசிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. சரி, நான் வரேன். சிவகாமி, உனக்கு எதுக்கு இந்த சந்தேகம்? தாம்பூலம் மாத்த போறது நானும் மாமாவும் தானே. அது மட்டும் இல்லாம நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து பண்ற முக்கியமான ஃபங்க்ஷன். இதுல மாமா இல்லனா எப்படி? அதுக்கு இல்லங்க, இப்ப கொஞ்ச நாளா அண்ணன் நம்ம கிட்ட நடந்துகிட்டதை வச்சு பாக்கும்போது ஒரு சின்ன பயம்தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சிவகாமிக்கு தெனாலி கமல் மாதிரி எல்லாத்துக்கும் பயம்தான் இல்ல பார்த்திபா? ஐயோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேமா? என்ன துளசி, என்ன வம்பல மாட்டி விட பாக்குற நீ? சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும். 2 பேரும் கொஞ்சம் ஒண்ணா நிக்கிறீங்களா? எதுக்குடி? என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு. ஏங்க, இப்படி வாங்க. வாங்க. பதினாறும் பெற்று வளமோடு 100 ஆண்டு வாழ்க. நம்ம துளசி இது இவளுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? எவ்வளவு வாயாடியா இருந்தா, இப்ப அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிருக்கா. வெக்கப்படலாம் செய்யறா. என்னால இதை நம்பவே முடியல. சிவகாமி, வா சிவகாமி. அண்ணே வாங்க அண்ணே. விஸ்வா,
என்னடா என்னமோ இப்பதான் துளசிய முதல்ல பாக்குற மாதிரி வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. இனிமே நீதான் எப்பவுமே அவளை பாத்துக்கிட்டே இருக்க போறியே, அப்புறம் என்ன? டேய், நேரம் ஆகுதுடா, அங்க ஐயர் வர சொல்லிட்டு இருக்காரு. வா சீக்கிரம். சரிம்மா. வா சிவகாமி, வா துளசி வா. உட்காருங்கம்மா, நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காருமா. பாட்டி, ஏன் பாட்டி என்ன கொடுமைப்படுத்துற? என்னால இத பார்க்கவே முடியல. செத்தரலாம் போல இருக்கு. மரியாதையா வந்து இங்க இருந்து போயிடலாம். சொன்னா கேளுடி, பைரவி சத்தியம் எல்லாம் வாங்கியிருக்கா. நாம போயிட்டா பைரவி கோவத்துல என்ன செய்வான்னு தெரியாது. இரு, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். பாட்டி சொன்னா கேளுடி. சத்யவதி அம்மா, அவருக்கு ஒரு போன் போட்டு அவரு 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. இல்லனா நடக்க கூடாததெல்லாம் நடந்துடும்னு சொல்லு. மா, நேரம் ஆறுதுமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பிங்க, அவர் இப்ப வந்துருவாரு. சரிம்மா. அப்புறம் என்ன, உங்க 2 பேருக்கு இனிமே ஜாலி தான். அப்பா அம்மா பர்மிஷனோட இனிமே ஜாலியா ஊரை சுத்தலாம். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாரேன்னு சொன்னாரு. சரி சரி. இப்போ கையில வச்சுண்டு பிள்ளையார் கூட்டு குட்டிக்குங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு ஸ்ரீவர்ணம் சதபுஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வண்டியை வேகமா விட்டு. கணபதிம் பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. பூ போட்டுடுங்கோ. ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாசமங்குசதாரிணம் அபயம் வரதம் சகஸ்தே விப்ராணம் மூஷிகத்வஜம். பூவை கையில வாங்கிக்கோங்கம்மா, பிள்ளையார் கிட்ட குட்டிக்குங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு ஸ்ரீவர்ணம் சதபுஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிள்ளையார்ட்ட பூவை போட்டுருங்கோ. ஓம் கணபதயே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஸ்ரீமதே மகாகணபதயே நமோ நமஹ. பொண்ணு மாப்பிள்ளைய இந்த சோஃபால உட்கார சொல்லுங்க. போய் உட்காரு போ.
அம்மா முகூர்த்த பத்திரிகை வாசிடலாமா? சந்தோஷமா வாசிங்க. சந்தோஷமா. கடவுளே, இந்த நாளுக்காகத்தான் நான் இவ்ளோ நாளா காத்திருந்தேன். நல்லபடியா நடக்க போகுது. என்ன ஒரே ஒரு குறை, அண்ணன் இந்த நேரத்துல இல்லாம போனதுதான். ஸ்ரீராம ஜெயம். விவாக நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஸ்ரீ மகா கணபதி துணை. ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான சார்வரி வருஷம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த ராஜராஜன் பைரவி தம்பதியினரின் மகன் திருநிறை செல்வன் நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை படிச்சீங்க, அப்புறம் நான் மனுஷனவே இருக்க மாட்டேன். அண்ணா, இங்க நடக்கிறது விஸ்வா துளசி நிச்சயதார்த்தனா? தெரியும், அதனாலதான் நிறுத்த சொன்னேன். யார கேட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மாமா, போதும், நிறுத்து. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. அண்ணா, நீ பேசாத. இப்படி அவசரமா இந்த நிச்சயத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே தனியா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல? அப்படி இல்லங்க, இது என் புள்ள மேல இருக்கிற பாசத்துல எடுத்த முடிவு. ஏன் உனக்கு மட்டும்தான் புள்ள மேல பாசமா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? உன்னை விட எனக்கு தான் சிவகாமியோட குடும்பம் முக்கியம். அப்படி இருந்தும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது? சொல்லு, தெரியாது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. என்னங்க, நான் விஸ்வா துளசியோட நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அப்படி என்ன மண்ணாங்கட்டி காரணம்? துளசி, விஸ்வா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது பூர்வ ஜென்ம பந்தம். நிறைஞ்ச முகூர்த்தம் இது.
பகவானோட கைங்கரியம் இது. இதத்தான் அந்த காலத்துல கந்தர்வ கல்யாணம்னு சொல்லுவா. விஸ்வா துளசிக்கு செயின் போட்டதுனால எனக்கு வேற வழி தெரியலங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமா? அப்படி பண்ண விஸ்வாவை நல்ல திட்டி 4 அரை அறிஞ்சிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அதை விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. ஏண்டா அவதான் புள்ள பாசம் அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கா. உனக்கு புத்தி இல்ல? எத்தனை தடவை உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். அப்ப என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, அப்படிதானே? இல்லப்பா, அம்மாதான். டேய், சும்மா அவ மேல பழிய போடாதடா. உனக்கு அறிவு இல்ல? நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? டேய், நீ என்ன கோமா விளையாடா இருந்த? மாமா, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? டேய், நீ வாய மூடு. அதிக பிரசங்கி. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. எத்தனை தடவை உன்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போனேன். அப்ப கூட உனக்கு தெரியல இது நமக்கு சரி வராதுன்னு. ஆனா துளசி சின்ன பொண்ணுனா அவளை போய் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லனா. நீ கொடுத்த நம்பிக்கையினாலதான் நாங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கோம். நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னா துளசியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அத பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப இப்படி பேசுற நீ, நான் இல்லாதப்போ என் பையனை நிச்சயம் பண்ண வந்தது தப்பு. அப்ப இந்த தண்டனை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். இல்லனா உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன். அண்ணி உன்கிட்ட இத சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏ, நீ போன் பண்ணி சொல்ல மாட்டியா? உனக்கு வாய் இல்ல? தொட்டதுக்கெல்லாம் நொன்னு போன் பண்ணுவேன். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்ப கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? அம்மா, உங்ககிட்ட கலந்து பேசாம நாங்களும் ஒரு முடிவு எடுத்தது தப்புதான். எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா நீங்க பேசுற பேச்சுல துளசி விஸ்வாவோட வாழ்க்கையும் பாதிச்சிடும். பைரவி சொன்ன மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க. அது கனவுலயும் நடக்காது. அந்த நினைப்பை சுத்தமா மறந்துருங்க. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.